வணக்கம். ரீசென்ட்டா இப்போ ஃபாரின்லேருந்து கால்ஸ் நெறையா வருது. என்னன்னா, சார் இந்த மாதிரி யுஎஸ் அண்டு ஈரான் வார் போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் யுனைட்டட் ஸ்டேட்ஸ்லேருந்து தான் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி என்னால அங்க கன்டின்யூ பண்ண முடியுமா ஜாப்ப? இது வந்து கன்டின்யூ ஆகுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஜாதகங்கள ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும் அப்படின்னா, அவருக்கு சரராசிகள் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ராசிகள்லேருந்து மேஷம், கடகம் அந்த மாதிரி ராசிகள்லேருந்து நமக்கு என்ன வரும்னா, ஒரு கிரகம் வந்து தசை நடத்தணும். அப்படி தசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து ராகுவா இருந்தா அது ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? ராகு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இது என்ன பண்ணும்? 18 வருடம் வந்து தசை நடத்தும். கடக ராகு அப்படிங்கிறது 1. 2வது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடான அந்த மீன ராசியிலிருந்து கிரகங்கள் தசை நடத்தும்போது, அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைய வந்து குடுக்குது. அதே மாரி லக்னத்துக்கு 12ஆம் வீடு இருக்கு பார்த்தீங்களா? லக்னத்துக்கு 12ஆம் வீடு. அந்த வீட்டில் இருந்து கிரகங்கள் தசை நடத்துறப்ப, அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை குடுக்குது. மிதுன லக்னம். சுக்கிர தசை. 12ஆம் அதிபதி 12லே இருந்து தசை நடத்துறாரு. அப்ப அவருக்கு பெர்மனன்ட்டான ஒரு வெளிநாட்டு அமைப்ப குடுக்குது. அதே மாரி இந்த 12ஆம் வீடுகள்ல இருந்து சனி தசை, 9ஆம் அதிபதி 12ல் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப 7ஆம் அதிபதியும், 9ஆம் அதிபதியும் வெளிநாட்டு வாழ்க்கைய குடுப்பாங்க. 7ஆம் அதிபதியும், 9ஆம் அதிபதியும் வெளிநாட்டு வாழ்க்கைய குடுக்கக்கூடிய கிரகங்கள். இதுவும் முக்கியம். ஸோ இந்த மாரி அமைப்புகள் வரப்ப, அவங்க ஜாதகத்த ஆராய்ந்து பார்க்கிறப்ப, வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்பு, அடுத்தடுத்து அந்த கிரகங்களோட தன்மைகள், தசைகள் வருது அப்படிங்கிறப்ப, பெர்மனன்ட்டா வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து காட்டுது. அப்ப ஒருத்தர் வந்து வெளிநாடு போறார். இப்ப சப்போஸ் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வெளிநாடு போவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஜாதகத்தில இந்த அமைப்புகள் ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட, அவர் கண்டிப்பா வெளிநாட்டு அமைப்பு வந்து கிடைக்கும். லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி பாசிட்டிவா இருக்கிறப்ப, அவருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மறைவு ஸ்தானம். அப்ப ஜாதகர் வந்து லோக்கல்ல இருக்கிறத விட வெளியில இருக்கிறது தான் வந்து அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு அமைப்ப குடுக்கும். அப்ப இந்த 8ஆம் வீட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான கிரகங்களும் 8ஆம் அதிபதி பாசிட்டிவா இருக்கும்போதும், அவருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை குடுக்குது.